ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பாசி பயிறு பாயாசம் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 250 கிராம் பாசி பயிறு சேர்த்துக்கங்க. அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். பாசி பயிருடைய நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் அதை வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. அதை நல்லா வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அடுத்து 2வது ஒரு தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். வாஷ் பண்ணாமல் நம்ம அதை வேக வைக்கக்கூடாது. தண்ணியை வடிகட்டிடுங்க. 2வது தண்ணி இப்போ நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கிறணும். அப்படியே குக்கரில் மாற்றி தண்ணி 2½ கப்பு தண்ணி ஊற்றணும். அளவு எல்லாம் ஒரே அளவு தான். இந்த கப்போட அளவு எல்லாம் ஒரே அளவு தான், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கப்பில் 2½ கப்பு தண்ணி 2 ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு அரை கப்பு ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு அடுப்பில் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 to 5 விசில் அதில் நல்லா வெந்துடும். இதை அப்படியே வேறு ஒரு பர்னருக்கு மாற்றி வச்சுட்டு இன்னொரு பர்னருக்கு மாற்றிட்டு அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அதில் 50 கிராம் சேமியா சேர்த்துக்கங்க. அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். அடுத்து பாசி பயிறு ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இது 3/4 வேக்காடு. இது இந்த பற்றியெல்லாம் நல்லா நசுங்குது, பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நசுங்கணும். தண்ணி அதே அளவு தான், 2½ கப் தண்ணி, அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அடுத்து அந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ வேக வச்சோம்ல சேமியா, அதையும் அந்த குக்கரில் சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, இன்னும் ஆன் பண்ணலை. அடுத்து கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் உப்பு கண்டிப்பாக போடணும். நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் பால். இது 2வது பால். இது முதல் பால் கிடையாது, 2வது பால், தண்ணி பால் 1 கப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அடுத்து வெல்லம் 1/2 கப், அதையும் சேர்த்துக்கங்க. இது வெல்லம் நல்ல வெல்லம், அதனால் நான் வெல்லம் பாகு எடுக்கலை, நேரடியாக வெல்லத்தை நான் சேர்த்துட்டேன். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க, போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே குழஞ்சிருச்சு எல்லாமே. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ நம்ம முதல் பால் 1 கப்பு சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் பால் இது ஃபஸ்ட்டு எடுத்தது 1 கப்பு. இப்போ சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு ஆரோக்கியமான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறணும். அடுத்து அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுக்கோங்க. ஃப்ரை பேன் வச்சாச்சு. அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இது கடையில் உள்ள நெய் கிடையாது, வீட்டு நெய். நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். அடுத்து திராட்சை, கருப்பு வெள்ளை 2யும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். திராட்சை நல்லா உப்பி வரும் வரை நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம பாயாசத்தில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். பாயாசத்தில் சேர்த்தாச்சு. ஒரு சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற வச்சும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இது வந்து சாதாரண ஒரு பாயாசம் கிடையாது. புரதச்சத்து ரொம்ப அதிகம் இதுல. 2வது உடல் சூட்ட தணிக்கும். ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க.